என் பேர் சாந்தி. நான் குரோம்பேட் பங்கு. நான் 3 நைட்டு விசில் வந்தேன். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 3 மாதமும் நான் கேட்டது ஒன்று வேலை, 2வது என் பிள்ளை காலேஜ் படிக்கிறதுக்கு நல்ல படிப்பு, 3வது என் பிள்ளை அந்த காலேஜ் தான் சேரணும். இந்த 3மே எனக்கு கொடுத்தாரு இறை இறக்கத்தின் ஆண்டவர். என் பேர் அன்பரசி. நான் சென்ட் ஜோசப் சர்ச்சிலேருந்து வரேன், எர்க்கஞ்சேரி. நான் வீடு கட்டணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டிருந்தேன். இடம் இருக்குது, ஆனால் வீடு கட்ட முடியல. ஒவ்வொரு மூலியம் வீடு கட்டும் போதெல்லாம் நிறைய பிரச்சனை வரும், வீட்டுக்குள்ளேயே பிரச்சனை வரும். அதனால் இரக்கத்தின் நைட் விஜில் வரும்போதெல்லாம் எரிக்கோ ஜபத்துலேயும் அடரேஷனையும் ஒப்பு கொடுத்தேன். இரக்கத்தின் ஜபமெல்லாம் சொல்லி முடிச்சு லாஸ்ட்டில் ஆசீர்வாதம் கொடுக்கும்போது ஒரு ப்ரேயர் சொன்னாங்களே, அப்போ சொன்னார், சுற்றி இருப்பவர்களாக தடைப்பட்டு கொண்டிருக்கும் ஒரு நிலம் இல்லை வீடு கட்ட முடியாத ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாருன்னு சொன்னார். அதை எனக்காக நான் எடுத்துக்கிட்டேன். அப்போத்துலேருந்து ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ண, ஆண்டவரே என் வீட்டை கட்டி கொடுத்த கிருபைக்காக நன்றி இயேசுவே, எல்லா தடைகளையும் நீக்கி போட்ட கிருபைக்காக நன்றி இயேசுன்னு ப்ரேயர் பண்ணேன். எப்படின்னா தெரில, மார்ச் மாதம் ஆண்டவர் தொடங்கினார், இன்றைக்கி முடிச்சு கொடுத்துட்டாரு. என்னோட பேர் ஜோஷ்வின் கிறிஸ். நாங்கள் செயின்ட் பேட்ரிக் சர்ச் செயின்ட் தாமஸ் மவுண்ட்லேருந்து வரோம். எனக்கு லாஸ்ட் மந்த் நாங்கள் வந்திருந்தோம். எனக்கு திடீர்னு ரொம்ப சளி பிடிச்சிக்கிச்சு, தொண்டை ஃபுல்லாக இன்ஃபெக்ஷனு, செஸ்ட்லேயும் இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு. அப்போ டாக்டர்கிட்ட போய் கேட்டோம் என்னாச்சு அப்படின்ட்டு. அதுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு, கிளியராக அட்லீஸ்ட் 1 மந்த் ஆகும்னு சொன்னாங்க. நாங்கள் இன்னொரு தடவை வந்தோம். அதுக்கப்புறம் இப்போ இன்னொரு தடவை வந்திருக்கோம். அப்போ நான் சொல்லியிருந்தேன், ப்ரே பண்ணியிருந்தேன். அப்போ எனக்கு சரியாயிடுச்சுன்னா நான் சாட்சி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ எனக்கு சரியாயிடுச்சு, நான் சாட்சி. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. என் பெயர் பிரியா. நான் குரோம்பேட் அமலனி சர்ச்லேருந்து வரேன். அவருக்கு ஒரு 3 மந்த்ஸாக வேலையே கிடைக்கல. நானும் 1.5 வருஷமாக வேலை இல்லாமல் தான் இருந்தேன். இந்த நைட் விஜன் வந்துட்டு போய் 2 நாளில் எங்கள் 2 பேருக்குமே ஒன்றாவே பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. என்னுடைய பேர் மரிய கிளமன் மோகன். மாதரம் பங்குலேருந்து வரேன். நான் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ரிட்டையர் ஆகிட்டேன். மார்ச் மாதம் புது பென்ஷனுக்காக பணம் கட்டணும்னு சொல்லி லெட்டர் வந்தது. மார்ச் மாதம் கட்டுறதா இருந்தால் 24 லட்சம் கட்டணும், ஏப்ரல் மாதம் கட்டினதா 25 லட்சம் கட்டணும், மே மாதம் கட்டுறதா 26 லட்சம் கட்டணும்னு சொல்லியிருந்தாங்க. மார்ச் ஏப்ரல்னால கட்ட முடியல. யாரை கேட்டாலும் திரும்பி வருமா, திருப்பி கொடுப்பாங்களா, பென்ஷன் வருமானு யாரை கேட்டாலும் தெரியல. ஸோ 2 மாதம் விட்டுட்டேன். மே மாதம் என் ரிலேஷன்ஸ்லாம் கேட்டு பார்த்தேன், கட்டுங்கன்னு சொன்னாங்க. ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சுட்டு சகோதரி மூலம் பணம் கிடச்சிது, கட்டிட்டேன். மே மாதம் கட்டினோன்னே ஜூன் மாதம் வரைக்கும் கட்டினா நிறைய பேர் கட்டினாங்க. மார்ச் மாதம் கட்டினவங்களாம் பணம் வரல. எனக்கு பயமாக போயிடுச்சு. போன ஜூலை மாதம் 5ஆம் தேதி நைட் விஜிலுக்கு வந்திருந்தேன். என் பணத்தை எப்படியாவது திருப்பி கொடுத்துருங்க, பென்ஷனும் வரணும், வந்தால் அடுத்த மாதம் சாட்சி சொல்கிறேன்னு சொன்னேன். 5ஆம் தேதி ஜெபிச்சுட்டு போனேன். 22ஆம் தேதி ஒரு மாதம் முடிஞ்சு போனோன்னே ஃபுல் பணமும் அப்படியே திரும்பி வந்துருச்சு. அதை விட முக்கியமான விஷயம், இப்போ வாங்குற பென்ஷனை விட 10 மடங்கு அதிகமாக புது மரியே வாழ்க. இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. நான் பல்லாவரம் பங்குலேருந்து வரேன். பாப்பா ஒரு இங்கே தான் பாப்பாவுக்கு விடுதலையே கிடச்சிது. ஒரு 6 மாதத்துக்கு முன்னே பிரதர் சொன்னாங்க, இந்தமாரி எனக்கு பாப்பா விடுதலை கொடுத்து அவங்க வீட்டுக்கு போகிறாருனாங்க. போன வாரம் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அவளுக்கு ஒரு பைக் இடிச்சிடுச்சு. அது விழுந்தோடனே இன்னும் மூச்சு பேச்சு ஒன்றுமே இல்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் போயிடுச்சு. அவள் ஜெபம் பண்ணா, எனக்கு ஒன்றுமே ஆகக்கூடாதுன்னு ஜெபம் பண்ண. மம்மி போய் சாட்சி சொல்லுங்கள், நான் ஸ்கேன் எடுக்க போகிறேன்னா ஸ்கேனில் ஒன்றுமே இல்லை, நல்லா இருக்குமான்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. மரியே வாழ்க. நான் கொஞ்சம் கடன் பிரச்சனையிலேருந்தா போன மாதம் இங்கே எல்லாமே சாட்சி சொன்னாங்க. எனக்கு இந்த பணம் கொடுத்தாரு ஆண்டவர்ன்ட்டு நானும் இந்த இடத்துல சாட்சியாக நிற்கணுன்னு இங்கே இரவு ஜபத்துக்கு போனால் காலையில் ஒருத்தவங்க நான் பணம் தரேன்ட்டு ஒரு 50,000 ரூபாய் கொடுத்தாங்க. இப்போ என் வயிற்றில் குத்திகிட்டே இருக்கும், எப்போ பார்த்தாலும் குத்திகிட்டே இருக்குது. ஒரு வருஷமாக இருந்துகிட்டு இருந்தது. ஆனால் போன மாதம் ஃபாதர் ஒருத்தவங்க விடுதலை கிடைக்குதுன்னு சொல்லி ஜபிக்கும்போது எனக்கு தான் அது கிடச்சிருக்குது, ஆண்டவரே இதுலேருந்து எனக்கு விடுதலை கிடைக்குது என்று நான் நம்பிக்கையோடு நான் போனேன். எனக்கு அதுலேருந்து எனக்கு வழியே இல்லை, நல்லா இருக்குது. நன்றி. அன்புக்கரசி. நான் எண்ணூர்லேருந்து வரேன். டிசம்பர் மாதம் நைட் விஜிலில் எனக்காக எங்கள் அம்மா ப்ரேயர் பண்ணிக்கிட்டாங்க. எங்களுக்கு ஒரு கடன் பிரச்சனை இருந்தது. 1 லட்ச ரூபா நான் ஒருத்தருக்கு கொடுக்கணுமா இருந்தது.
ஆனால் ஆண்டவர் வந்து ஒருத்தங்கிட்ட கேட்டோம், அது கொடுக்குறேன்னு சொல்லி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் கடைசி நேரம் நைட் விஜில் முடிஞ்சு நான் வீட்டுக்கு போகிறேன். எங்கள் அம்மா வேண்டிக்கிறது எனக்கு தெரியாது, ஆனால் வேண்டிக்கல. எங்கள் அம்மா தான் எனக்காக வேண்டிக்கிட்டாங்க. அங்கே போய் நான் உள்ளே நுழையிறேன். எனக்கான காசு வந்து 1,20,000 ஆண்டவர் எனக்காக அது கிடைக்கிற மாதிரி செய்தார். அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி. எனக்கு வந்து 4-5 வருஷமாக எனக்கு வந்து தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது. ஒரு நைட் விஜில் ப்ரேயரை வந்து நான் ஃபோனில் பார்த்தேன். 3 பேருக்கு வந்து தைராய்டு பிரச்சனை வந்து ஆண்டவர் சுகப்படுத்துகிறாருன்னு சொன்னாங்க. ஆண்டவரே அது எனக்காக இருக்கணும்னு சொல்லி நான் அதை வேண்டிக்கிட்டேன். இன்ன வரைக்கும் அந்த ப்ராப்ளம் எனக்கு, அந்த தொண்டையில் எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்காக ஆண்டவருக்கு கூட வந்து சென்னையிலேருந்து வரேன். எனக்கு வந்து 2 வருஷமாக யூரின் இன்ஃபெக்ஷன் ரொம்ப அதிகமாக இருந்தது. என்னுடைய ஒர்க் எல்லாமே வந்துட்டு அதிகமான ட்ராவல் போகிறது தான். அதனால் நான் ரொம்ப அதிகமாக கஷ்டப்பட்டேன். போன மாதம் திடீர்னு அக்காவுக்கு நான் கால் பண்ண சொல்ல ரொம்ப பதட்டமாக கிளம்பிட்டு இருந்தாங்க. எங்கே அக்கா போகிறீங்கன்னு கேட்டேன். நான் இந்த மாதிரி எலாவூர் ப்ரேயருக்கு போகிறோம்மான்னாங்க. நானும் வரத்துக்கு ஆசைப்பட்றேன்க்கா, ஆனால் எனக்கு வந்து அங்கே ரெஸ்ட் ரூம் இருக்காக்கா, எனக்கு அதிகமாக போகும், ரொம்ப கஷ்டப்படுவேன். நைட்டு கூட தூங்குறதுக்கு நான் ரொம்ப அவஸ்தைப்பட்டிருக்கேன். அப்போ அக்கா சொன்னாங்க, நீ வா, உனக்கு பாத்ரூமெல்லாம் நல்லா இருக்கு, நீ வா முதல்ல அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நான் வந்தேன். இவ்வளோ கூட்டத்தை பார்க்க சொல்ல நான் யோசித்தேன், இவ்வளோ கூட்டத்தில் நான் எப்படிக்கா, நான் அடிக்கடிக்கு போயிட்டு வர முடியாது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு. ஆனால் அந்த கூட்டத்தில் நான் ஜெபிக்க ஆரம்பித்து நான் நைட்டு ஃபுல்லாக நான் யூரின் போகவே இல்லை. மறுநாள் காலையில் 5 மணிக்கு ப்ரேயர் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போகிறேன். 7 மணிக்கு வீட்டுக்கு போயிட்டு நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு நான் தூங்க ஆரம்பிச்சிட்டேன். 2 மணிக்கு தான் நான் ஏந்திரிச்சு நான் சமைச்சிட்டு 4 மணிக்கு நான் குளிக்க போக சொல்ல தான் தெரியுது எனக்கு அந்த யூரின் இன்ஃபெக்ஷனே எனக்கு. என் கணவர் வந்து விரை வீக்கமாக இருந்துச்சு. அப்போ வந்து அந்த டெஸ்ட் எடுக்க போகும்போது டாக்டர் சொன்னாங்க, இது வந்து கேன்சர் கட்டியாக இருக்கும், இது வந்து டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு தான் நாங்கள் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நான் கடந்த மார்ச் மாதம் நைட் விஜிலுக்கு வரும்போது ப்ரேயர் பண்ணி ஒப்பு கொடுத்தேன். கணவருக்கு வந்து அது கேன்சர் கட்டியாக இருக்கக்கூடாது, நார்மல் கட்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணிட்டு போயிட்டோம். ரிசல்ட் வரும்போது நார்மல் கட்டி தான். என் பேர் வின்சி, நான் குளத்தூர்லேருந்து வரேன். லாஸ்ட் 1.5 இயர்ஸாக ரொம்ப டஃப் சுச்சுவேஷனாக போயிட்டு இருந்தது. ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப முடியாமல் திடீர்னு ஒரு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ண வேண்டியதாகிடுச்சு. அந்த சர்ஜரி முடிஞ்சதுக்கப்புறமா லைஃப் கொஞ்சம் ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா திடீர்னு அவருக்கு ஒரு பைக் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அந்த பைக் ஆக்சிடெண்ட் பண்ணி இமீடியட்டாக சர்ஜரி பண்ணோம். நாங்கள் ராட் அண்ட் பிளேட்டெல்லாம் வச்சாங்க. அந்த ராட் அண்ட் பிளேட்டை வச்சப்போ இவருக்கு மெடிசன்ஸ் வந்து டோசேஜ் ஜாஸ்தியாக கொடுத்ததுனால கிட்னி அஃபெக்ட் ஆகி திடீர்னு கிட்னியில் கிளாட் வந்து ஒரு கிட்னி ஃபங்க்ஷனே ஆகாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறமா டாக்டர் சொல்லிட்டாங்க இமீடியட்டாக சர்ஜரி பண்ணி தான் ஆகணும். இந்த மீன் டைம் எனக்கும் வேலை போயிடுச்சு. ஃபினான்ஷியலாக ரொம்ப க்ரைசிஸில் இருந்தோம். ஆண்டவராகிய தேவன் என்ன அந்த சுச்சுவேஷன்லேருந்து மீட்டு கொண்டு வந்ததுக்கு அவரும் பத்திரமா மீட்டு கொடுத்ததுக்கும் கூடான கூடி நன்றி. பேர் ஆரோக்கியம் மாரி, நான் மாதவரம் செபஸ்தியார் பங்கிலேருந்து வரேன். ரொம்ப நேரம் நான் நிற்கிறது கஷ்டம். அதுக்கப்புறம் ஜூன் மாதம் ப்ரேயரில் ஃபாதர் வந்து ஒரு அம்மா நடக்க முடியாது, படி ஏறி இறங்க முடியாது, அந்த மாதிரி இருக்காங்க, ஆப்ரேஷன் பண்ணலாமா வேணாமான்னு குழப்பத்தில் இருக்கிறாங்க, நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ நிற்கவோ உட்காரவோ படுக்கவோ 2 நிமிஷம் என்னால் நிற்க முடியாது, உட்கார முடியாது, படுக்க முடியாது. அந்த அளவுக்கு நான் தூங்கி 20 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. நைட்டில் தூங்கி 20 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. காலு கொடையும் தூங்க முடியாது, அந்த அளவுக்கு இருந்தேன். இப்போதான் நான் 3 மாசமா நல்லா தூங்குறேன், நல்லா இருக்கிறேன். இப்போ என்னால் தனியாக நடக்க முடியும், படி ஏறி இறங்க முடியும், எல்லா வேலையும் நான் தான் செய்கிறேன் எங்கள் வீட்டில். பிரைஸ் தி லார்ட். என் பேர் ஜோஸ்பின், நான் சாந்தோம் பங்குலேருந்து வரேன். மார்ச் மாதம் வந்து நான் இங்கே தியானத்துக்கு வரும்போது எங்கள் வீட்டுக்காருக்கு பயங்கர ஸ்டமக் பெயின். ஆனாலும் நான் பெங்களூர்லேருந்து ஒருத்தவங்களை கூட்டிகிட்டு வந்ததுனால அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டேன்ட்டு நான் ஜபத்துக்கு வந்துட்டேன் நைட் விஜிலுக்கு. சண்டே மார்னிங் பார்த்தா பெயின் இருந்துச்சு, ஒரு பெயின் கில்லர் போட்டுட்டு, ஆனால் நான் அந்த ஒரு கருத்து வந்து அவங்க அந்த ஸ்டமக் பெயின் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு தான் ஜெபம் பண்ணிட்டு போனேன். ஆனால் மண்டே வந்து அவங்களால சிவியராகவே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியாச்சு. அப்போ டாக்டர் 10 மினிட்ஸ் எமர்ஜென்சியில் பார்த்துட்டு வந்து எனக்கு சொல்கிறாரு, இது ஒன்று பேன்க்ரியாட்டிக் அட்டாக்காக இருக்கும், இல்லைன்னா அதுவாக தான் இருக்கும் அப்படின்ட்டு. உடனே சிடி ஸ்கேன் எடுத்து பார்த்தா அப்போ அந்த 1.5 மணி நேரம் அந்த ரிசல்ட் வரத்துக்குள்ளே நான் வெறும் ப்ரே பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். தேங்க்யூ ஜீசஸ் ஐ ட்ரஸ்ட் இன் சொல்லிகிட்டே இருந்தேன். அப்புறம் நாங்கள் வந்து பெயின் கொஞ்சம் கம்மியாக வீட்டுக்கு வந்துட்டோம். ஆனால் அவங்க இந்த டிஸ்கம்ஃபர்ட் அவங்களுக்கு 2 வீக்ஸாக இருந்துச்சு. அப்போ நான் இந்த ஒரே காரணத்துக்கு தான் ப்ரே பண்ண இறையிறக்கத்தை ஆண்டவர்கிட்ட அப்படின்னு சொல்லி
தினமும் அந்த 3 o'clock அந்த ஒரே காரியத்துக்காக தான் நான் ஜெபம் பண்ணி 2 weeks கழிச்சு அந்த வலி அதுக்கப்புறம் இன்னும் இது வரைக்கும் வரவே இல்லை. பிரைஸ் தி லார்ட். என் பெயர் ஜெஸ்ஸி, வேப்பம்பட்ட புனித தாமஸ் மோர் பங்கிலிருந்து வரேன். ஏப்ரல் மாதத்தில் நைட் விஜில் அட்டன் பண்ணேன். அப்போ ஜெரிக்கோ ப்ரேயர் டைமில் ஃபாதர் ஏதாவது ஒரு இன்டென்ஷன் மனசில் வச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க. மகனோட வேலைக்காக கேட்டிருந்தேன். அதுக்கப்புறம் சாட்சி சொன்னவங்க நிறைய பேர் 3 மணி இரக்கத்தின் ஜெபமால சொல்லி சாதிச்சதை சொன்னாங்க. சரி நம்மளும் ஆரம்பிக்கலான்னா அந்த ஏப்ரல் 5ஆம் தேதி முடிஞ்ச உடனே ஆரம்பித்தேன். நானும் டெய்லி 3 o'clock இரக்கத்தின் ஜெபமால சொல்ல தொடங்கினேன். 8 வருஷமாக வேலை இல்லாமல் இருந்த மகனுக்கு ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் அவனுக்கு இஷ்டமுள்ள மாதிரி ஒரு வேலை கிடச்சிது. பிரைஸ் தி லார்ட். என் பேர் மரியா, நான் குளத்தூர்லேருந்து வரேன். நான் நைட் விஜுவல் ஜான்வரி, ஃபெப்ரவரி, மார்ச் 3 மாதம் வந்திருந்தேன் என் கணவரோட விசாக்காக. கரெக்டாக ஏப்ரல் 1st வீக் அவரோட விசா வந்து ப்ராசஸ்லாம் முடித்து லாஸ்ட் மந்த் அவர் வந்து ஊருக்கு ஃபாரின் கிளம்பிட்டார். நான் பெரம்பூர் செம்பியம் தெரசம்மா பங்குலேருந்து வரேன். என் பேர் சசிகலா. எனக்கு போன மாதம் வரையில் கால் வீக்கமாக இருந்தது. ஸ்கின் டேப்லெட் எடுத்திருந்தேன். அதில் ஏதோ இன்ஃபெக்ஷன் ஆகி கால் வீங்கிருந்தேன். ஃபாதர் அன்றைக்கி சொல்லியிருந்தாங்க கால் வீங்கன்னு உங்களுக்கு கடவுள் விடுதலை தரான்ட்டு. பிளெஸிங் வாங்கும்போது சொன்னேன், உங்களுக்கு தான் அது சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. 1 மாதமாக மன உளைச்சல், எதனால் இது அப்படின்ட்டு. அப்புறம் டாக்டர்கிட்ட பார்க்கும்போது கிட்னியில் எதனா ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. செக் பண்ணேன். நேற்று தான் ப்ளட் டெஸ்ட்டு காலையில் கொடுத்தேன். சாயங்காலம் நான் கடவுள்கிட்ட கேட்டேன், நாளைக்கு நான் அந்த சாட்சி சொல்கிறேன், எனக்கு எதுவுமே இருக்கக்கூடாதுன்ட்டு. ஆனால் எதுவுமே இல்லை. காசிமேடு திரேசம்மாள் பங்குலேருந்து வரேன். என் பிள்ளைக்கு மார்ச் மாதம் 1ஆம் தேதி இங்கே வந்து ப்ரேயர் பண்ணேன். நைட் ப்ரேயரில் வந்தேன். அடுத்த 1ஆம் தேதி அவங்க வேலையில் ஜாயின் பண்ணோம். என் பேர் சந்தியா, நான் வந்து புனித மார்க் சர்ச்சிலேருந்து வரேன், ஆதம்பாக்கம். நான் வந்து போன மாதம் 2 பேர் சாட்சி சொன்னாங்க. அது வந்து அவங்க பிள்ளைங்களுக்காக சின்ன கேண்டீன் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து 3 பசங்க. அதில் 3ஆவது பையன் வந்து போன மாதம் நான் வேண்டிக்கிட்டு போனதுக்கப்புறம் வீட்டில் போய் அப்போ தான் போய் கரெக்டாக நான் உட்கார்ந்ததுமே என் பையன் சொன்னான், அம்மா நான் சின்னதாக ஒரு கடை ஆரம்பிக்கலான் இருக்கேன், ஒரு ஜூஸ் கடை போடலான் இருக்கேன், கடையும் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னான். இப்போ ஜூஸ் கடை போட்டு 5 நாள் ஆகுது. போன புதன்கிழமை திறப்பு விழா. பிரைஸ் தி லார்ட். என் பேர் ஹர்ஷினி. ஆக்சுவலி என்னென்னா என் தம்பி வந்து ஒரு 4 மாதமாக வேலை இல்லாமல் இருந்தான். டிப்ளமா முடிச்சுட்டு வேலை கிடைச்சும் கூப்பிடல அப்படின்னு ரொம்ப மன வருத்தத்துலேயே இருந்துகிட்டு இருந்தான். டிப்ரெஷனில் இருந்தான். அப்புறம் 3 மாதமாக கண்டினியூஸாக நைட் ப்ரேயருக்கு வந்தோம். ஸோ இன்றைக்கி அவனுக்கு நல்ல வேலை கிடச்சிருக்கு, நல்ல சம்பளத்துலேயும் கிடச்சிருக்கு. அதே மாதிரி அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தது. கடந்த ஒரு 9 மாதமாக ஹீமோக்ளோபின் ரொம்ப கம்மியாக இருந்தது. பிளட் ஏற்றினாலும் பிளட் ஏறவே இல்லை. அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அம்மா. இப்போ அவ்வளோ பாயிண்ட் ஏறும் நாங்களும் எதிர்பார்க்கவே இல்லை. நார்மலாக இருக்காங்க. இப்போ நல்லா வேலை பார்க்குறாங்க. இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. அன்பாக இருந்தவர்களை நான் நினைக்கிறேன், போன தடவை 24 பேருக்கு வேலை கிடைக்குதுன்னு சொன்னது ஒரு ஞாபகம் எனக்கு தெரியல. இப்போ எவ்வளோ சாட்சியங்கள் பாருங்கள். வேலை கிடச்சிருச்சு கேட்கும்போது சந்தோஷமாக இருக்குது. கடன் தொல்லைகள் நீங்கிடுச்சு. ஆண்டவருக்கு நன்றி. எங்கள் பங்கு வந்து செம்பியம் பங்குலேருந்து நாங்கள் வந்திருக்கோம். என்னால் வந்து 10 நிமிஷம் 5 நிமிஷம் கூட நிற்கவே முடியாது. ரொம்ப பேக் பெயின், பயங்கர வலி இருக்கும். அது சமைக்கிறேன், நிற்க முடியுது, இதெல்லாம் செய்ய முடியும். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே புகழ். பிரைஸ் தி லார்ட். என்னுடைய பேர் கிளாரிஸ். நான் சர்மா நகர் சாஸ்திரி நகர் ஆரோக்கிய தீர்த்திலேருந்து வரேன். லாஸ்ட் மந்த் வந்து நான் இங்கே தேர்வு விதிலிக்கு வரும்போது சாட்சியத்தை கேளுங்க வரும்போது ஸ்டெப்ஸில் இருந்து கீழே விழுந்துட்டேன். கிளம்பி இங்கே வரணும் அப்படின்ற ஒரு நாய் படுத்துருந்து வாசலில். நான் தள்ளுன்னு சொன்னேன், தள்ளலை. நான் தாண்டும் போது அப்படியே விழுந்து இந்த கால் வீங்கி போச்சு. அந்த வீக்கத்தோடு நான் கிளம்பி போய் இங்கே போகணுமே அப்படின்றக்கா நான் கிளம்பி வந்துட்டேன். இங்கே வந்து நான் உட்காந்து ப்ரேயர் பண்ணும்போது கால் நல்லா வீக்கமாகிடுச்சு. என்னால் காலை எடுத்து வைக்க முடியல, அடுத்து செப்ப முடியல. நான் எப்படின்னா ஜெரிக்கோ செப்பத்துக்கு எப்படினாலும் சுற்றி போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுலேயே நான் போயிட்டேன். ஆனால் நடக்க கால் ரொம்ப வீங்குது. செப்பல் கூட உள்ளே போக மாட்டேங்குச்சு. அதோட முடிச்சுட்டு அந்த இடத்துல போய் நான் உட்காந்துட்டேன். ரெஸ்ட் ரூம் போயிட்டு நான் காலை நீட்டி உட்காந்தேன். அப்போ நீங்கள் ப்ரேயர் பண்ணிவிட்டு நற்கனையில் சொன்னீங்க, கால் வீக்கத்தோட வலியோடு இருக்கிறவங்கள கடவுளை வந்து குணப்படுத்துகிறார். அதோடு எனக்கு இந்த கால் வலி ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கும் போல ஆயிடுச்சு. இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. என் பேர் வந்து தைனேஸ் வேளாங்கண்ணி. நான் புனித சூசையப்பர் சர்ச்சிலேருந்து வர்றேன். எருக்கஞ்சேரி பங்குலேருந்து வர்றேன். நான் வந்து என் பொண்ணுக்காண்டி வேண்டிக்கிறதுக்காண்டி இங்கே வந்தேன். என் பொண்ணு பேர் வந்து டென்சி அலோனா. 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. அவள் படிக்கும் போதெல்லாம் எனக்கு தலை ரொம்ப வலிக்குது, என்னால் படிக்க முடியவே இல்லைம்மா அப்படின்னு சொல்லி என்கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்துச்சு குழந்த. நான் போன மாதம் இந்த ப்ரேயருக்கு வரும்போது என் குழந்தை டியூஷனே போக மாட்டேன்னு சொல்லி ரொம்ப அழுதுச்சு. என் குழந்தைக்காக மட்டுமே இந்த ப்ரேயரை நான் ஒப்பு கொடுத்தேன்.
அப்போ ஃபாதர் சொன்னார், தலைவலி பிரச்சனையில் இருக்கிற ஒரு 10 குழந்தைங்களுக்கு கடவுள் கண்டிப்பாக விடிவு கொடுக்குறாருன்னு சொன்னாங்க. இந்த ப்ரேயருக்கு வந்துட்டு போனதுக்கப்புறம் என் குழந்தை தலைவலினே எனக்கு என் பேர் மேரி. நான் ஆதம்பாக்கம் மார்க் சர்ச்லேருந்து வரேன். என் பையனுக்காக நைட் விஜியில் எரியோ ஜபத்தில் ப்ரேயர் பண்ணேன். லைலா காலேஜில் ப்ரொஃபஸராக கிடைக்கணும்னு அந்த வேலை கிடைச்சிருச்சு. வெரி குட். பிரைஸ் லார்ட். இயேசுவுக்கே நன்றி. பிரைஸ் லார்ட். என் பேர் அருள் பிரகாஷ். நான் இமாக்குலேட் கன்செப்ஷன் குரோம்பேட்லேருந்து வரேன். என்னோடய மகனுக்காக நான் ஜூன் மாதம் நைட் விஜியில் ப்ரேயர் பண்ணிட்டேன். ஒன் இன்டென்ஷனு பிஜிக்காக. அவர் யூஜி ரொம்ப கம்மி மார்க்கு. அதே மாதிரி நான் நினச்சி பார்க்காம ஒரு மெட்ராஸில் ஒரு நல்ல காலேஜில் மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சோஷியல் ஒர்க்ஸில் MSW கிடச்சிது. என்னோட நேம் ரஞ்சித் குமார். நான் கோடம்பாக்கம் புனித ஃபாத்திமானே ஆலயத்தில் பங்கிலிருந்து வரேன். ஸோ லாஸ்ட்டு உள்ளிருப்பு தியானம் ஜூலை 3லேருந்து 6லேருந்து 9 வரைக்கும் அட்டன் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ஜெபத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி 3 மாதமாக நான் என்னோடய வேலை வாய்ப்புக்காக சுற்றிட்டு இருந்தேன். அப்போது தியானத்தில் ஃபாதர் ஒரு வார்த்தை சொன்னார், கர்த்தருடைய 2 கையில், ஒரு கையில் உங்களுடைய பாவத்தை கொடுங்க, இன்னொரு கையில் விண்ணப்பத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். ஒரு விண்ணப்பத்தை கொடுத்தேன், ஒரு பாவத்தை ஒப்பு கொடுத்து அதை நான் அதுக்காக பாவ அறிக்கையும் செஞ்சு அதை விட்டேன். இப்போது ஒரு ஆஃபர் லெட்டர் என்கிட்ட இருக்குது. 2 இன்டர்வியூவில் நான் ஃபைனல் ரவுண்டில் இருக்கேன். பிரைஸ் லார்ட். நான் இங்கே வந்து ப்ரேயருக்கு வரக்கு முன்னாடி வந்து மனசு வந்து ரொம்ப பாரமாக இருக்கும். எனக்கு ஒரு ரிலேஷன் இதனால எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். ஜூன் மந்த் இங்கே வந்தேன். வரும்போது ஏசப்பாவே ஒரு வார்த்தை சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஏசப்பா வந்து உனக்காக வழக்காடுகிறாருன்னு சொல்லிட்டு சொன்னார். ஜூன் மந்த்து ஃபாதர் அந்த வார்த்தை சொல்லும்போது எனக்காகவே சொன்ன மாதிரி இருந்துச்சு. அன்னையிலேருந்து அந்த மனசு பாரமே இல்லை. மனசு ஃப்ரீயாக இருந்த மாதிரி. இங்கே விட்டு போகும்போது மனசு அப்படியே ரொம்ப லேசாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் என் பையன் வந்து ரொம்ப முடியாமல் ஆயிட்டான். லாஸ்ட் மந்த் வந்து ரொம்ப முடியாமல் ஆயிட்டான். வாமிட்டிங், லூஸ் மோஷன் சொல்லிட்டு ரொம்ப முடியாமல் ஆயிட்டான். பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அவங்க சொல்லிட்டாங்க, பல்ஸ் எல்லாம் ரொம்ப இறங்கிருச்சு, நீங்கள் வந்து பெரிய ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எக்மோர் கூட்டிகிட்டு போனதுக்கப்புறமா அங்கேயும் பிளட் டெஸ்ட் எடுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நீங்கள் ஃபாதர் சொன்னது ப்ரேயர் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. தூய ஆவியாரே என்னை நிலையற்று மாற்றும்னு சொல்லிட்டு ஒரு ஜபம் சொல்லியிருந்தார். அது வந்து ஒரு குடும்பத்துக்கு சாட்சியாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார். ஏன் நம்மளுக்கு சாட்சியாக இருக்காதுன்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் வாசலில் உட்காந்துட்டு நான் அந்த ப்ரேயரை நான் சொல்லி இது பண்ணிகிட்டு இருந்தேன். எத்தனை நாள் இங்கே இருக்க போகிறோன்னு தெரியலையே ஏசப்பா, நான் கண்டிப்பாக நான் அந்த நைட் ப்ரேயருக்கு இந்த மாதத்துக்கு கண்டிப்பாக வரணும், நான் சாட்சி சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதே மாதிரி 3 நாள் என்ன வந்து அங்கேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி நல்லா இருக்கணும். என் பேர் மரியானந்தி. நான் வியாசார்படி ஆறுதல் மத பங்குலேருந்து வரேன். நான் 3 மாதமாக இங்கே வரேன். என் பொண்ணு ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆயிட்டா. ஜூன் மாதம் நான் இங்கே வரும்போது ஃபாதர் சொன்னார், பிரீத்தி உன்னை ஆசீர்வதிக்கிறார் ஏசப்பான்னு சொன்னார். இப்போ அட்டம்ப்டில் பாஸ் ஆகிட்டு. என் பேர் அலெக்ஸ். சென்ட் பேட்ரிக் சர்ச் பங்கு சென்ட் தாமஸ் மார்க்லேருந்து வரேன். எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டு நான் வந்து 1 இயர் பேக் எனக்கு இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் வந்து ஐசியூவில் அட்மிட் பண்ணியிருந்தேன். அதில் எனக்கு சுகர் வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி எனக்கு சுகர் கிடையாது, இந்த 1 இயராக தான் இருந்துச்சு. நான் இங்கே நைட் விஜில் வந்துட்டு நான் ப்ரேயர் பண்ணியிருந்தேன். ஆண்டவர், இதுக்கு மேலே என்னால் டேப்லெட் அதிகப்படியாக எடுக்க முடியாது, நீங்கள் தான் என்னோடய சுகரை நார்மல் கண்டிஷனில் வைக்கணும் அப்படின்னு நான் ப்ரேயர் பண்ணியிருந்தேன். எனக்கு பூரண சுகத்தை கொடுத்தார். ஒரு 1 இயருக்கு மேலே எனக்கு ஒர்க்கும் இல்லை, ஜாப்பும் எதுவுமே இல்லை. நான் இங்கே வந்து ப்ரேயர் பண்ணியிருந்தேன். என்னோடய பொருளாதாரத்தை நீங்கள் தான் இது பண்ணணும், எனக்கு 2 குழந்தை இருக்குது, அவங்க நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு ஒரு இது பண்ணியிருந்தேன். இன்றைக்கி ஒரு ஹோட்டல் ஆரம்பித்து நல்லபடியாக போயிட்டுருக்கு. அதுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறேன். என் பேர் வந்து மரிய டீனா ரெமில்டா. நான் வந்து சென்ட் ஜான் சர்ச் தண்டார்பேட்டையிலேருந்து வரேன். ஜனவரி மாதத்துலேருந்து எங்கள் வீட்டுக்காருக்கு உப்பு ஜாஸ்தியாகிடுச்சு உடம்புல. கை வீங்கிக்கிச்சு, கால் வீங்கிக்கிச்சு, உடம்பே வீங்கிக்கிச்சு, 90 கிலோ கிட்ட போயிடுச்சு. போன மாதம் தான் நான் ஏலாவூருக்கு வந்தேன். கிளம்பிலாம் வந்துட்டோம், ட்ரெயினை விட்டு இறங்கிட்டோம். உள்ளே நுழையும் போதே எங்கள் அப்பா கிட்டேருந்து ஃபோன் வருது, குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, ஒரே வாமிட் எடுக்கிறா, என்ன பண்ணுறதுன்னு தெரில, ரொம்ப திணறா, நீ கிளம்பி வந்துரு. கரெக்டாக உள்ளே காலை வைக்கிறேன், கிளம்பி வந்துரு அப்படின்னு கூப்பிடும் போது என்ன இது சோதனை, உள்ளே நுழையும் போதே வந்துட்டு கிளம்பி வந்துருன்றாங்களே. ஒப்படைச்சின்னு இருக்கும் போதே 10 மணியில் வந்துட்டு டீனான்ற சகோதரி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாருன்னு ஃபாதர் சொன்னார். அதே மாதிரி நான் ஒப்பு கொடுத்தேன். அடுத்த மாதம் நான் வரும்போது ப்ரோட்டீன் வந்து 2+லேயே இருக்குது, -நெகட்டிவில் வரணும் அவருக்கு அப்படின்னு போன மாதம் ஒப்பு கொடுத்துட்டு தான் போனேன். போன வாரம் வந்துட்டு ரிசல்ட் வரும்போது நெகட்டிவில் வந்துட்டு. என்னுடைய பேர் ஆரோக்கிய மேரி. நான் மணலி இடைவிடா சகாய் மாதா பங்கிலிருந்து வருகிறேன்.
நான் வந்து ஜனவரியிலேருந்து 3 மாதமாக வந்திருந்து இரவு கண்விழிப்பு ஜெபத்தில் என் பையனுக்காக நல்ல வரன் கிடைக்க வேண்டிகிட்டு இருந்தேன். என் பிள்ளைக்கு நல்ல ஒரு ஆர்சி பெண்ணு, தெய்வ பக்தி உள்ள பொண்ணு குடும்பம் கிடச்சிது. நாங்கள் பெரம்பூர் பங்கிலிருந்து வருகிறோம். நாங்கள் கடந்த மே மாதம் வந்து எங்கள் மகளுடைய +2 ரிசல்ட்காக ஜெபித்தோம். அவள் கேட்ட குரூப் கிடைக்கும்படியாகவும் நாங்கள் ஜெபித்தோம். அவளுக்கு +2 ரிசல்ட்டில் 90% மார்க்கு கிடைக்கவும் அவள் கேட்ட குரூப் கிடைக்கும்படியாகவும் இரக்கத்தின் ஆண்டவர் கிருபை செய்தார். என் பெயர் ஜோஸ்பின், முத்தமிழ் நகர் பங்கிலிருந்து வருகிறேன். ஆரோக்கிய அன்னை ஆலயம். என் பேரனுக்கு வந்து 3 வருஷம் சிகாவில் படித்தான் காலேஜ். அந்த 3 வருஷம் முடிஞ்ச உடனே பிள்ளைகளை வந்து துபாய்க்கு அனுப்புகிறாங்க. அதில் வந்து அவன் 10 பேர் செலக்ட் ஆனாங்க. அதில் இவனும் செலக்ட் ஆனான். 9 பேர் செலக்ட் ஆகி விசா வந்துச்சு. இவனுக்கு ஒட்டி வரல. அப்புறம் இரவு ப்ரேயரில் வந்து விசா வந்து தடைப்பட்டது நீங்கிச்சு, வெளிநாட்டுக்கு போகிற விசா வந்து தடைப்பட்டு நீங்கிச்சு அப்படின்னாரு. ஜோஸ்பி நீ ஆசீர்வாதமாக இருப்பா என்றார். விசா வந்துச்சு, டிக்கெட்டும் வந்துச்சு. பிரைஸ் தி லார்ட். என் பேர் சோஃபியா. நான் மணலி புதுநகர் பங்கிலிருந்து வரேன். அற்புத குழந்தை இயேசு சர்ச்சு. என் தம்பிக்கு வந்து லாஸ்ட் மந்த் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, அதனால் நாங்கள் வரல. எப்படி ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா, நின்றுட்டு இருந்தான் கிராசிங்காக. ஸோ லாரியோட டயர் 2 டயருக்கு நடுவில் அப்படி டயர் ஏறி ஃபுல்லாக இறங்கிடுச்சு. அவ்வளோதான், அவன் செத்துட்டான் அப்படின்னா அங்கே இருந்தவங்க எல்லாருமே முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் 2 மினிட்ஸ் கழிச்சு அவனே எழுந்திரிச்சு, நான் தெளிவாக இருக்கேன், என்னை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னான். இந்த வீடியோ வச்சுருக்குறாங்க, எனக்கு அந்த வீடியோ தான் காமிச்சாங்க. தம்பி லாரி கேட் இந்த டயருக்கு, அவன் பெரிய டயர் மாட்டிகிட்டு இருக்கிறான். இன்னும் ஒரு டயர் ஏறி இருந்தால் கூழ நசுங்கி போயிருப்பான், ஒன்றுமே இருந்திருக்காது. அவனை கூட்டிகிட்டு போன இன்ஸ்பெக்டரும் அவனை ட்ரீட் பண்ண டாக்டரும் சொன்ன ஒரே வார்த்தை, நீ எந்த கடவுளை கும்பிட்டேன்னு தெரியாது, ஆனால் அந்த கடவுள் தான் உன் தம்பியை காப்பாற்றினாரு. உங்களுடைய சாட்சியங்கள் அனுப்ப 9446666952 இல்லை 9446666953 அதில் அனுப்புங்க தயவுசெய்து. ஏன்னா கடைசி நிமிஷம் நீங்கள் அனுப்பும் பொழுது இந்த சாட்சியங்கள் எழுதி பார்க்க வாசிக்க தான் எனக்கு டைமே இருக்குது. நான் திரும்ப திரும்ப எவ்வளோ சொல்கிறேன், சொன்னால் கேட்க மாட்டீங்க. அதனால் இனியாவது கேளுங்க, இல்லைன்னா திட்டு வாங்குவீங்க. அதனால் 9446666952 9446666953 வாட்ஸ்அப்பில். சரி, அது கூட சிலவங்க வாட்ஸ்அப் வாய்ஸ் மெசேஜ் போட்டுறாங்க. அது எழுதி ஒரு ஃபோட்டோ அனுப்புறது கூட உங்களுடைய சாட்சியம். அதுக்கு நீங்கள் அவ்வளோ கஷ்டப்படுறீங்க, அது கேட்டு கேட்டு எழுதணும். அதனால் தயவுசெய்து ஒரு எழுதி நீட்டான ஹேண்ட் ரைட்டிங்கில் எழுதி ஃபோட்டோ எடுத்து தயவுசெய்து அனுப்புங்க. அப்போ எனக்கு அது முன்னாலே வாசித்து எனக்கு ப்ரிப்பேராக சொல்ல முடியும். என் பெயர் ஆரோக்கியராஜ். நான் பல்லாவரத்திலிருந்து வருகின்றேன். நான் கடந்த 2023ஆம் ஆண்டு முதல் எல்லாம் ஒரு நைட் விஜில் ஜெபத்திற்கு வந்து கொண்டிருக்கிறேன். ஏறக்குறைய 1.5 வருஷம் கிட்ட வந்துகிட்டு இருக்கிறாரு. நான் பல வருடங்களாக வெளிநாட்டு வேலைக்காக முயற்சி செய்து கொண்டிருந்தேன், ஆனால் கிடைக்கவில்லை. நைட் விஜிலில் வேலைக்காக ஜெபித்தேன். 2024 மே மாதம் விசா கிடைத்தது. ஜூன் 1ஆம் தேதி யூரோப்புக்கு வேலைக்கு சென்றேன். கடவுள் தந்த இந்த ஆசீர்வாதத்திற்கு நன்றி. என் பெயர் JF ரெனில்டா. நான் பிஞ்சிவாக்கம் கண்டிகை புனித சகாய அன்னை பங்கிலிருந்து வருகிறேன். நான் வாய்ப்பு கிடைத்த போதெல்லாம் என் அம்மாவுடன் எல்லாம் ஒரு இரவு கண்விழிப்பு தியானத்தில் கலந்து கொள்வேன். நான் 10ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்தேன். தேர்வில் 400க்கு மேல் மதிப்பெண்கள் பெற்றால் சாட்சி சொல்வதாக வேண்டிக் கொண்டேன். எனக்கு ஆண்டவர் தேர்வில் 453 மதிப்பெண்களை தந்து ஆசீர்வதித்தார். ஆண்டவருக்கு நன்றி. பெயர் சொல்ல விரும்பாத ஒருத்தர் சேக்ரட் ஹார்ட் சர்ச்சிலிருந்து வராங்க. அவங்க வந்து நைட் விஜில் லாஸ்ட் 4 மாதமாக வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏப்ரலில் உள்ளிருப்பு தியானத்துக்கு வந்திருக்கிறாங்க. இவங்களுக்கு கடுமையான யூரினரி இன்ஃபெக்ஷன், வெஜைனல் ப்ராப்ளம், வெஜைனல் இன்ஃபெக்ஷன் இருந்திருக்கு. அதுக்கு பிறகு இவங்களுக்கு செகண்ட் மிரக்கல் பெட் வெட்டிங். இவங்களுக்கு வந்து 22 வயசு, ஆனால் இந்த 2 பிரச்சனை இவங்களுக்கு இருந்திருக்கு. 1 வெஜைனல் இன்ஃபெக்ஷன், 2 பெட் வெட்டிங். தூக்கத்தில் இவர்கள் அந்த சிறுநீர் கழிச்சிருவாங்க. அந்த ஒரு வேதனை. 22 வயசான பொண்ணு. அப்போ யோசிச்சு பாருங்கள், அந்த வேதனை இருந்திருக்கு. மனசளவுலையும் உடம்பளவிலையும் இந்த பிரச்சனை இருந்திருக்கு. ஆனால் ஜூன் மாதம் 6ஆம் தேதியிலிருந்து இவங்க ரியலைஸ் பண்ணாங்க இவங்களுக்கு இந்த 2 பிரச்சனையுமே இல்லை. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். ரோசலின் கேளம்பாக்கத்திலிருந்து மார்பக கட்டி அறுவை சிகிச்சை செஞ்சுருக்கிறாங்க. செய்தது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை, ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். ரிச்சர்ட் ஜெயசூர்யா
ஃபாதர் ஏதாவது ஒரு ஜெபம் கேட்க சொன்னார். நம்ம ஜெரிக்கோ ஜெபத்தில் ஏதாவது ஒரு ஜெபத்துக்காக ஜெபிக்க சொல்லுவோம். அதில் குழந்தை பாக்கியம் வேண்டும் என்று ஒரே ஒரு வரத்தை மட்டும் கேட்டேன். இப்பொழுது ஆண்டவர் எங்களுக்கு ஒரு குழந்தை அருள் இருக்கிறார். கன்சீவாக இருக்கிறாங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறாங்க. ஆன் மரியா ஃப்ரம் மாடம் பாக்கம் பாரிஷ். இவங்களுக்கு செஸ்ட்லேயும் லெஃப்ட் ஹேண்ட்லேயும் பெயின் இருந்துகிட்டு இருக்கு. டாக்டர்கிட்ட போயிருக்கிறாங்க, இசிஜிக்கு போயிருக்கிறாங்க, எக்கோ எடுத்துருக்கிறாங்க. டிடெக்டட் மைட்ரல் வால்வ் ப்ரொலாப்ஸ். அவங்களுடைய அந்த இதய பகுதியில் இருக்கிற ஒரு வால்வுக்கு பிரச்சனை இருக்குது. சேயிங் மை ஹார்ட் வால்வ் இஸ் பெண்ட். அவங்களுடைய வால்வ் பெண்டாக இருக்குன்னு டாக்டர் சொன்னப்படுது. இவங்களுடைய பிபியும் கம்மியாகிட்டு இருக்குது. ஐசியூவில் இருக்கிறாங்க. பிபியினுடைய லெவல் எவ்வளோ இருக்குன்னா 40-30 வரை இறங்கியிருக்கு. ரிப்போர்ட் அது ஒரு நாள் எடுத்த போது அந்த பிரச்சனை வந்திருக்கு. அப்படி இருந்த போது தான் இவங்க தூய் ஆவியானவர்கிட்ட ஜெபிச்சுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. தூய் ஆவியானவரே, எனக்கு அந்த நைட் விஜில் நான் கண்டிப்பாக சாட்சியம் சொல்கிறேன், எனக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தாங்க. ஐ பிலீவ் யூ அஸ் அ பர்சன் வித் ஹார்ட். இதயம் உள்ள ஒரு நபராக தூய் ஆவியானவர் உன்னை நான் நம்புகிறேன். என்னோட இதயத்தை தொடுன்னு ஜெபிச்சிருக்கிறாங்க. டாக்டர் ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. பார்த்த பொழுது அந்த 2வது ஸ்கேன் எடுத்து பார்த்தா தெர் இஸ் நோ சைன் ஆஃப் வால் ப்ரோலாப்ஸ், பட் வை டு த ப்ரீவியஸ் ரிப்போர்ட்ஸே அவங்களுக்கு அந்த பிரச்சனையே இல்லை. அப்போ இவங்க மனசுக்குள்ளே ஜெபிக்கிறாங்க, தூய ஆவியானவர் அவருடைய இதயத்தை எனக்கு தந்திருக்கிறார், ஆண்டவரே நன்றி. ஃபிலோமினா கடம்பத்தூர் பங்கு, சென்ட் மேத்யூஸ் பங்கிலிருந்து பிப்ரவரி மாதம் இவங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கு. போரூர் ராமச்சந்திர ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. அட்மிட் பண்ண பொழுது டாக்டர் சொல்லியிருக்காரு லங்ஸ் இன்ஃபெக்ஷன் வந்திருக்கு, மூச்சு விட கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் ஜூலியன் ஹாஸ்பிட்டல் பெரம்பூருக்கு போயிருக்கிறாங்க. அங்கேயும் டிஸ்சார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் ஆக்சிஜன் மாஸ்க் தான் வச்சுக்கிட்டு இருக்கணும், 1 மாதத்துக்கிட்டையாவது நீங்கள் மினிமம் யூஸ் பண்ணால் தான் உங்களுடைய லங்ஸ் ஃபங்க்ஷனிங் சரியாகும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் வீட்டுக்கு வந்தவங்க, ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்த மூச்சு, அந்த மூச்சை நீரே சரிப்படுத்தும் ஜெபிச்சிருக்கிறாங்க. வயதானவர்கள் தான். ஆண்டவர் அந்த மூச்சு சரி பண்ணி தந்திருக்கிறாரு. அவங்களுக்கு அந்த பிரச்சனையே இல்லை. அந்த ஆக்சிஜன் வைக்காமலே நல்லா மூச்சு இன்றைக்கி நார்மலான மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஜெயக்குமார், ஜாஸ்மின், மன்னூர்பேட்டை சகாய எண்ணெய் ஆலயத்தை சேர்ந்தவர்கள். இவங்களுடைய பையனுக்காக ஜெபிச்சிருக்கிறாங்க. 425 பள்ளி தேர்வில் 10ஆம் வகுப்பு 425 மார்க்குக்கு மேல் எடுத்ததே கிடையாது இந்த பையன். 10ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்த பொழுதிலும் எல்லாம் நைட்டு ஜிலுக்கு வந்திருக்கிறாங்க. பங்கில் நடக்கிற ரெட்ரீட்டுக்கு அட்டன் பண்ணுவாங்க. வருஷத்தில் ஒரு தடவை உள்ளிருப்பு தியானம் அட்டன் பண்ணுவாங்க. குடும்ப ஜெபத்தை விட மாட்டாங்க. பையனுடைய படிப்பு இருக்குது, 10th ஸ்டாண்டர்ட் தானேன்னு சொல்லிட்டு எந்த ஒரு ரிலாக்ஸேஷனும் கிடையாது. ப்ரேயரில் ரிவிஷன் எக்ஸாம் நடந்து கொண்டிருந்த பொழுதிலும் எல்லா தியானத்திலும் பங்கு கொண்டோம். எல்லாம் ஒரு நடைபெற்ற நம்ம ஜனவரி மாதம் 10th 11th 12th பசங்களுக்காக ஜெபித்தோம். அந்த ரெட்ரீட்லேயும் இந்த பையன் வந்திருக்கான். அந்த 3rd சண்டே வந்திருக்கிறான். அதற்கு பிறகு அவன் எடுத்த மார்க் அவங்க எழுதியிருக்கிறாங்க. அவனோட எக்ஸாம் முடிஞ்ச பொழுது 500க்கு 482 மார்க் எடுத்து அவன் பாஸ் பண்ணியிருக்கிறான். அந்த பையன் ஒரு ஜெபமும் மிஸ் பண்ணது கிடையாது. இவங்களுடைய வீட்டிலே மேலும் நாங்கள் சமீபத்தில் எங்கள் வீட்டு மனையில் போர் எடுத்திருந்திருக்கிறாங்க. போர் எடுக்கும் பொழுது கத்தோலிக்கர்கள் உட்பட கிறிஸ்தவர்கள் உட்பட சொல்லியிருக்கிறாங்க, வாஸ்து பார்த்து எடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க இல்லை, நாங்கள் சயின்டிஃபிக்காக தான் எடுப்போம், எங்கே தண்ணி இருக்கோ அங்கே நாங்கள் போர்வெல் போடுவோம். சயின்டிஃபிக்காக பார்த்த பொழுது எங்கே வாஸ்து சொன்னாங்களோ வாஸ்துக்கு நேர் ஆப்போசிட்டு போர்வெல்னுடைய அதை காமிச்சிருக்கிறாங்க. என்ன செய்கிறதுன்னு இவங்களுக்கு தெரியல. இவங்க உறுதியாக இருந்தாங்க, வாஸ்து நாங்கள் பார்க்க மாட்டோம், ஆண்டவர் எங்கே எங்களுக்கு தண்ணியை தராரோ நேர் எதிராக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி அங்கே போர் போட்டிருக்கிறாங்க. நல்ல தண்ணீரை நூற்று தந்து ஆண்டவர் ஆசீர்வச்சிருக்கிறார். வாஸ்து பார்க்கல. இன்னைக்கு பெரிய ஒரு சாட்சியாக அந்த குடும்பம் அந்த இடத்துல நிற்குது. இயேசுக்கே புகழ். ஜிகேஎம் காலனி பங்கிலிருந்து வருகிறேன். நான் கடந்த டிசம்பர் மாதம் 2024 தான் முதலாக நைட் ரெட்ரீட்டுக்கு வந்தேன். அன்று நார்மலாக தான் ப்ரேயர் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க இவங்க. அடுத்த ஜனவரி மாதம் முதல் சனிக்கிழமையும் வந்திருக்கிறாங்க. டிசம்பருக்கும் போயிருக்கிறாங்க, ஜனவரியில் வந்திருக்கிறாங்க. ஜனவரியில் வந்த பொழுது ஆக்சுவலி இவங்க ஜெபிக்காத ஒரு ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு ஆசீர்வச்சிருக்கிறார். இவங்களுக்கு ரொம்ப வருஷமாக ஒரு பிரச்சனை இருந்தது. ஒரு லீகல் ஹேர் சர்டிஃபிகேட் கிடைக்காம இருந்திருக்கு. அந்த லீகல் ஹேர் சர்டிஃபிகேட் கிடைச்சாதான் மாமனார் இறந்துட்டார். இப்போ ஹஸ்பண்டுடைய பேரில் இந்த நிலம் சொத்து அதெல்லாம் கிடைக்கணும்னா அந்த லீகல் ஹேர் சர்டிஃபிகேட் வேணும். ஆனால் அந்த லீகல் ஹேர் சர்டிஃபிகேட்டுக்காக ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க, கிடைக்கவே இல்லை. ஆனால் இவங்க அன்றைக்கி நைட்டு ஜூல் வந்தபோது அதுக்காக ப்ரேயர் பண்ணவே இல்லை. ஆனால் வெளிப்பாடு இருந்தது, லீகல் பாண்டு பிரச்சனை இருக்கிற ஒருத்தருக்கு விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். மே மாதம் அந்த பிரச்சனை அவங்களாவே முடித்து ஆன்லைனில் கூப்பிட்டு அதை முடித்து இன்றைக்கி அந்த சொத்து இவங்களுடைய பேரில் வந்திருக்கு. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நாம் வேண்டுவதை அல்ல, நமக்கு வேண்டியதை தந்து ஆசீர்வதிக்கும் ஆண்டவர் அவர். அருட்சகோதரிகள் செயின்ட் மேரிஸ் மெட்ரிக்கல் மேல்நிலைப்பள்ளி கும்முடிப்பூண்டியில் 2024-25 ஆண்டிற்கான அரசு பொதுத் தேர்வு 10ஆம் வகுப்பு
12ஆம் வகுப்பு மாணவர்கள் அனைவரும் எலாவூர் தியான மையத்திற்கு இந்த ஜனவரி 24 இந்த பசங்களை சிஸ்டர் கொண்டு வந்திருந்தாங்க. பிரின்சிபல் சிஸ்டர் எல்லாரையும் கொண்டு வந்து இங்கே ஒரு நாள் தியானத்துக்காக வந்திருந்தாங்க. பிள்ளைகளுக்காக 10th 11th 12th படிக்கிற பசங்களை கொண்டு வந்து அவங்களுக்காக பிளஸ்ஸிங்காக வந்திருந்தாங்க. நல்ல முறையில் எழுத சிறப்பு ஜெபம் செய்து ஆசீர்வதித்தாங்க. மேலும் இந்த வருடம் உங்கள் பள்ளி மாநிலம் அளவில் வருவீர்கள் என்றும் வாழ்த்தி கூறியதோடு மட்டுமல்லாமல் சாட்சியம் சொல்ல வருவீர்கள் சிஸ்டர்னு நான் சொல்லிவிட்டுருக்கேன் போல இருக்கவங்க கிட்ட. அன்னைக்கு அதே போல் இந்த வருடம் அவங்களுடைய ஸ்கூலில் அவங்களுடைய பள்ளியில் படித்த கும்முடிப்பூண்டி இலங்கை தமிழர் முகாம், நமக்கு இங்கே ஒரு கும்முடிப்பூண்டி ஸ்ரீலங்கன் முகாம் இருக்குது, சேர்ந்த 10ஆம் வகுப்பு மாணவி ஆர் சஸ்ரியா மேரி 500ல் 487 மதிப்பெண் பெற்று தமிழ்நாட்டில் 108 இலங்கை தமிழர் முகாமில் பள்ளி தமிழகத்தில் 3வது இடத்தையும் வந்திருக்கு. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அந்த சிஸ்டர்ஸினுடைய அந்த நம்பிக்கை அந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக மாறியிருக்கு. என் பெயர் வாணி. நான் சாஸ்திரி நகர் புனித ஆரோக்கிய மாதா பங்கிலிருந்து வருகிறேன். கடந்த 2024 டிசம்பர் மாதம் சனிக்கிழமை கண்விழிப்பு தியானம் கலந்து கொண்டேன். தொடர்ந்து வருகிறேன். மே மாதம் தியானத்தில் என் மகள் வீடு வாங்க ஹோம் லோன் அப்ளை பண்ணியிருந்தாங்க, கிடைக்காம இருந்தது. இப்போ ஜூன் மாதம் அந்த ஹோம் லோன் கிடச்சி புது வீடு வாங்கி அந்த வீட்டிற்கு குடி புகழ்ந்துள்ளார். ஆண்டோ இந்த இயர் 2000 ஒரு வீடு கட்டியிருக்கிறாரு, ஓடு வீடு தான் கட்டியிருக்கிறாரு. அதற்கு பிறகு அந்த வீடு மழையினால் நனைஞ்சிருக்குது. மழை வரும்பொழுது தரையெல்லாம் ஈரமாக இருக்கும். அவ்வளோ ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருக்கிறார். அப்படி தான் 2024 டிசம்பர் நைட் விஜலுக்கு வந்திருக்கிறாரு. 2024 டிசம்பர் நைட் விஜலுக்கு வந்திருக்கிறாரு. இன்னர் ஹீலிங் ரெட்ரீட்டுக்கு வந்திருக்கிறார். இன்னர் ஹீலிங் ரெட்ரீட் முடியும் பொழுது நம்ம சாதாரணமாக சொல்லுவோம், கடைசி நாளில் சொல்லுவோம், பெட்டிஷன் எழுது, நீங்கள் பெட்டியில் போட்டுட்டு போங்க, நீங்கள் போன பிறகு நாங்கள் ஜெபிப்போம் அப்படின்னு சொல்லி பெட்டிஷன் எழுத சொல்லுவோம், விண்ணப்பம் எழுதிட்டு போடுங்க. அப்போ இவர் நம்பிக்கையோட ஆண்டவரே எனக்கு ஒரு வீடு வேணும் அப்படின்னு சொல்லி 24 வருஷத்துக்கு பிறகு ஒரு வீடு வேணும்னு சொல்லி 2024 உள்ளிருப்பு தியானத்தில் பெட்டிஷன் போட்டுட்டு போயிருக்கிறாரு. வீட்டுக்கு போன பொழுது இவருக்கு தெரிஞ்ச யாரோ இவங்களுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. இந்த வீடினுடைய நிலைமையை பார்த்து நானே உனக்கு ஒரு வீடு கட்டித்தரேன்னு சொல்லிட்டு 2024 டிசம்பரில் பிளான் போட்டாச்சு. 2025 பிப்ரவரியில் வீடு ஆரம்பித்தாச்சு. 2025 ஆகஸ்டில் வீட்டுக்குள்ளே நுழைய போகிறாங்க. கடங்களை தட்டியாண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். தொயனோஸ் ராஜ் மறைமலை நகர்ந்து ஃபார் லாஸ்ட் 1 இயர் வித்தவுட் பிரேக் இவங்க வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த குடும்பம் இந்த பையன் +2 படிச்சுக்கிட்டு இருந்த பொழுது ஆஃபேலி எக்ஸாமில் இவனுக்கு 395 மார்க் தான் கிடச்சிது 600க்கு. அப்படி இங்கே எல்லா மாதமும் நைட்டு ஜூல் வரும்பொழுது தம்பி ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறான். ஆண்டவரே என்னுடைய அந்த +2 எக்ஸாம் ஆசீர்வதிங்க, போர்டு எக்ஸாம் ஆசீர்வதிங்கன்னு. ஜனவரி 3rd சண்டே பிள்ளைகளுக்காக நடந்த ஜெபத்துக்கும் வந்திருக்கிறான். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ரெட்ரீட்டுக்காக வந்திருக்கிறான். எக்ஸாம் முடிஞ்சு மார்க் வரும் பொழுது 600க்கு 548 மார்க்கோட பாஸ் பண்ணியிருக்கிறான். இன்றைக்கி சென்ட் ஜோசப் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் பிடெக் ஐடி சீட்டு கிடச்சிருக்கு. யோகனான் பிரகாஷ் அதே மாதிரி தான் 12th ஸ்டாண்டர்ட் 75% மார்க் கிடச்சிருக்கு, நன்றி சொல்கிறாங்க. ஜோஸ்வின் ஷாலன் அவங்களுடைய பையன் 5 வயசு பையன். திடீர்னு ஒரு நாள் நைட்டு 2 மணிக்கு ஏர்லி மார்னிங் 2 மணிக்கு விடியற் காலையில் 2 மணிக்கு எழுந்து அழுதுட்டு இருந்திருக்கிறான். அம்மா காது வலிக்குதுன்னு சொல்லி அழுதுகிட்டு இருந்திருக்கிறான். அம்மாவுக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல. அம்மா இறையர்க்கத்தின் ஜெபமாலையை ஜெபிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அம்மா ஜெபிக்கும்போது இவங்ககிட்ட சொல்லியிருக்கிறாங்க தேங்க்யூ ஜீசஸ் ஜெபிடான்னு. 5 வயசு குழந்தை தேங்க்யூ ஜீசஸ் ஜெபிக்கிறான். அம்மா இரக்கத்தின் ஜெபமாலை முடிக்கிறாங்க. ஜெபம் முடியும் பொழுது அம்மா எனக்கு காது வலி போயிடுச்சுமா அப்படின்னு சொல்லியிருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். அனு நாகர்கோயிலிருந்து தங்கை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க. 9th மந்த் ஸ்கேனில் தான் டாக்டர் சொல்கிறாங்க 3 வார வளர்ச்சி குழந்தைக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன செய்கிறதுன்னு தெரியல. போன மாதம் வந்தபோது ஜூனில் ஜெரிகோ ஜெபத்தில் ஒரு கருத்துக்காக ஜெபிங்கன்னு சொல்லும்பொழுது தங்கைக்காக ஜெபிச்சிருக்கிறாங்க. டெலிவரி ஜூலை 18 முடிஞ்சிருக்கு. அழகான ஒரு பெண் குழந்தை தந்த ஆண்டவர் ஆசி வச்சிருக்கிறார். குழந்தை ஆரோக்கியமாக இருக்குது, ஆசீர்வாதமாக. பவுலின் ட்ரிச்சியிலிருந்து 2019 ஒரு நிலத்துக்காக அட்வான்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அன்னைக்கு அந்த நிலம் 9.5 சென்ட்னு சொல்லி தான் 15 லட்சம் அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு தான் தெரிய வந்து அளந்த போது தான் அது 8.5 சென்ட் தான் இருக்குது அப்படின்னு. இப்போ இவங்க சொல்லியிருக்கிறாங்க நாங்கள் அதே அமௌண்ட்டு நாங்கள் கொடுக்க மாட்டோம், அமௌண்ட்டு கம்மி பண்ணுவோம். ஆனால் அவங்க ஒத்துக்கவே இல்லை. 2019 நடந்தது. அப்படி இருக்கும்பொழுது தான் நான் நினைக்கிறேன் சென்ட் பால் சர்ச்சில் தியானம் நடந்த பொழுது அதில் ஒரு டெஸ்டிமனி சொல்லியிருந்தேன். ஒரு அம்மா இயேசுவே 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 இயேசுவேனே எழுதிக்கிட்டு இருந்தாங்க. அதன் வழியாக ஒரு பெரிய ஒரு விடுதலையை வாங்கினாங்க. இயேசுவின் நாமத்தினுடைய பவர் அப்படின்னு சொல்லும் பொழுது சேயிங் திஸ் டெஸ்டிமனி ஷி வாஸ் ரைட்டிங் த நேம் ஆஃப் ஜீசஸ் ஒன்லி. அது டெய்லியும் பேப்பராக எழுதிக்கிட்டு இருப்பாங்க, பேப்பர் கணக்காக எழுதிட்டு இருப்பாங்க. ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ்னு தமிழில் இயேசுவே இயேசுவேன்னு எழுதிட்டு இருப்பாங்க. அதன் வழியாக பெற்ற விடுதலையை அந்த டாக்கில் சொல்லியிருந்தேன்.
இதை கேட்ட இவங்க இயேசுவேன்னு எழுத ஆரம்பிச்சிருக்கிறாங்க. 31, அதாவது ஜூலை 31, 2025 இவங்களுக்கு சேர வேண்டிய அந்த 8.5 சென்ட் நிலம் இவங்க விரும்பின அதே ரேட்டில் இவங்களுக்கு கிடச்சிருக்கு. பிரதிபா தாஸ் சகோதரின் 3வது டெலிவரி, உங்களுடைய தங்கச்சி 3வது டெலிவரிக்காக ரெடியாக இருந்த பொழுது டாக்டர் சொன்னாங்க இது காம்ப்ளிகேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்த பொழுது ஜூன் மாதம் 3வது ஞாயிற்றுக்கிழமை இங்கே ஹோலி ட்ரினிட்டி சண்டே அது, அந்த தியானத்தில் இவங்க சகோதரிக்காகவும் ஜெபிச்சுட்டு இருந்திருக்காங்க போல இருக்க, நார்மல் டெலிவரி ஆகணுமே, காம்ப்ளிகேஷன் இருக்கக்கூடாதுன்னு. அப்போ இவங்களுடைய தங்கையினுடைய பெயரை இந்த ஆராதனை டைமில் சொல்லி ஆண்டவர் கூப்பிட்டு ஆசீர்வச்சிருக்கிறார். ஜபா என்ற ஒரு மகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இவங்களுடைய தங்கச்சியுடைய பெயர் ஜபா. டெலிவரி டைம் வந்துச்சு அண்ட் நார்மல் டெலிவரி, எந்த பிரச்சனையும் இல்லாமல் அந்த குழந்தை பிறந்திருக்கு ஜூலை 14. அதனால் ட்ரினிட்டி நாள் அன்னைக்கு ஆண்டவர் கொடுத்த செய்தினால் அந்த குழந்தைக்கு ட்ரினிஷான் தான் பேர் வச்சுருக்கிறாங்க. மேரி மோனிகா இன்ஃபன்ட் ஜீசஸ் சர்ச் பெங்களூரிலிருந்து மெசேஜ் அனுப்புனாங்க. 5 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்தது. டிசம்பர் 15 குழந்தை வர வேண்டி தியானம் நடத்தின பொழுது இவங்க வந்து பங்கெடுத்திருந்திருக்கிறாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வந்து பங்கெடுத்திருந்திருக்கிறாங்க. இப்போ கன்சீவாக இருக்கிறாங்க. குழந்தையோடு வந்து சாட்சியம் சொல்லுவேன்னு சாட்சியம் எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. இவாஞ்சலின் அவங்களுடைய ஹஸ்பண்டுக்காக ஜெபிச்சு 7 வருஷமாக தலைவலி இருந்திருக்கு அவருக்கு. அந்த ஹஸ்பண்டுக்காக ஜெபிச்சுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக ஹஸ்பண்டுக்காக மட்டும் இல்லை, மாமாவுக்கும் தலைவலி இருக்குது. 20 வருஷமாக இருக்குது. ஹஸ்பண்டுக்கு 7 வருஷமாக, இவங்களுடைய அங்கிளுக்கு வந்து 20 வருஷமாக இருக்குது. ஹஸ்பண்டுக்காக ஜெபிக்கும்பொழுது இப்போ மாமாவையும் சேர்த்துக்கிட்டாங்க அந்த இன்டென்ஷனையும். மாமாவுக்காக ஜெபிக்க ஆரம்பித்த பொழுது, மற்றவங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பித்த பொழுது இப்போது ஹஸ்பண்டுடைய வலி, அந்த 7 வருஷமாக இருந்த தலைவலி இன்றைக்கி காணாமல் போயிருக்கு. அவங்களுக்கு ஒரு நல்ல ஜாப் இருக்குது, ஆனால் அதில் ப்ரொமோஷன் இல்லாமல் இருந்திருக்கு. ஏன்னா செகண்ட் ப்ரெக்னென்சினால் அது டிலே ஆகி போயிருந்திருக்கு. ஆனால் இப்போ 4 வருஷத்துக்கு பிறகு அந்த ப்ரொமோஷன் இவங்களுக்கு கிடச்சிருக்கு. இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க. 2வது குழந்தை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்கன்னு தெரியாமவே சாப்பிடக்கூடாத சில சாப்பாடெல்லாம் சாப்பிட்ருக்காங்க, கடினமான உழைச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு தான் தெரியுது இவங்க கன்சீவாக இருந்திருக்கிறாங்க. அதுக்கு பிறகு அவங்க ஹெவி வாமிட்டிங் வந்து ரொம்ப சோர்வாகி போய் ஆல்மோஸ்ட் ஒரு 5 kg குறைஞ்சிருக்கிறாங்க. குழந்தைக்கு எதுவுமே ஆகக்கூடாதுன்னு நினச்சிருக்கிறாங்க. ஷி காம்ப்ளிகேட்டட் ப்ரெக்னன்சி. ஆனால் குழந்தை பிறந்த பொழுது நலனோடு பிறந்திருக்கிறான். இன்று அந்த குழந்தை நல்லா இருக்குது, அம்மாவும் நல்லா இருக்கிறாங்க. கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. பிரைஸ் தி லார்ட். சத்தம் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு ஹல்லேலூயா. Thank you Jesus. Hallelujah.